உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி மாதம் வந்தாச்சு. 2025 புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம். 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழின்னு கிழிச்சாச்சு. போர் அடிக்கிறது குறித்து போதும் விட்டுருங்க. 2025 ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா, நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார், தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கட்டும். ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது. ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. அது என்ன மைனஸு? வருகின்ற 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம். அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அது வக்கரம் ஆகிடுதுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது. ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். எப்போ? 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? முத்தம் முத்தம் முத்தமா, ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும், உலகத்துக்கே ரொமான்ஸ் தான். சார் சுக்கிர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா, கடலுக்கு காதல் வந்தால் கரை ஏறி வந்தால் போதும். சுக்கிரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும். ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில். சார் நம்ம ராசி பலனுக்குன்னே ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் பூரா பிகைன் பக்திக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம். அதை வலிக்காத மாதிரி, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதனால தான் பிகைன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேயர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பக்திக்கு பிஹைண்டுனா என்ன? இதற்கு பின்னாடி, பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது. அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம். ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, மீண்டும் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து, மிதுன ராசியில் நடக்க போகிற கடகத்திலிருந்து மிதுனம். அதே மாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய உச்சம். இது ரெண்டும் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி பலன்கள் இருக்க போகிறது? ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? அது என்ன ஜனவரி மாதம் மட்டும் ஸ்பெஷல்? சார் இந்த மாதம் ரெண்டு ஸ்பெஷல் இருக்குது சார். என்ன காரணம்? ஒன்று, செவ்வாய் வக்கரம் பெயர்ச்சி அடைகிறார். வக்கரம், செவ்வாய் கடகத்தில் இருப்பவர் மிதுனத்துக்கு வருகிறார். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். இதில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். டேட் என்ன? செவ்வாய் பகவான் வக்கரம் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறார். சுக்கிர பகவான் வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி உச்சமடைகிறார். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, சார் செவ்வாய் உங்களுக்கு 12 குடையவன். 12 குடைய செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். ஜென்ரலாக இது ப்ராப்ளம் சார். ஜென்ரலாக இது எப்படி ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் பொதுவாகவே எதை குறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. இந்த 7 குடையவர், அதே மாதிரி 12 குடையவர். இவர் வக்ரமாகிறதுல ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. என்ன மைனஸு? 12 குடையவர் 2ஆம் வீட்டிற்கு வந்தால் விரயங்கள் அதிகமாகும். 12 குடையவர் 2ஆம் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆனால் 12 குடைய செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று 2ஆம் வீட்டிற்கு வரும்போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதாவது விரயத்தை தர வேண்டியவன் வக்கரமாகிவிட்டால் லாபத்தை தர வேண்டியவனாக மாறிவிடுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். விரயத்தை தர வேண்டியவன் வக்கரமாகிவிட்டால் லாபத்தை தர வேண்டியவனாக மாறிவிடுகிறான். லாபத்தை தருவதால் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து தனஸ்தானத்திலே பண வரவை உண்டு பண்ணுகிறார். நிறைய பணத்தை கொடுக்குறார். யார்? செவ்வாய் பகவான்.
இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து பணத்தை மட்டும் தரவில்லை, 2ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, தனப்பிராப்தி, அதே மாதிரி வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அள்ளித் தருகிறார். எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் உண்டாக்குறார். இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பவர் 2லிருந்து 2, 3, 4, 5ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு மாடு மனை மாதிரியே சொத்துக்கள் சேர்த்தக்கூடிய அம்சங்கள், ஏதாவது வீடு வாங்குறீங்க, லேண்டு வாங்குறீங்க, பெரிய சொத்து சேர்த்துறீங்க, எல்லாம் இந்த 5ஆம் வீடு தான். அதை செவ்வாய் பார்த்துடுறார். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது குழந்தை. செவ்வாய் வந்து 5ஆம் இடத்தை பார்த்தால் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான். அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியாக ஒரு குழந்தையே இல்லாமல் இருந்தது. நாங்கள் குழந்தை பிறக்காதுன்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலாங்கிற முடிவு வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் தான் பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சது 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்ததால் என்ன ஆகிடுது, மின்னலை போல ஒரு மகன் ஒன்று கிடச்சிட்டான் போன்ற விஷயங்கள் ஏற்படுது. இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? அசையா சொத்துக்கள். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் பாவம். இதை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் அதிகமாகிறது. சார் நான் வந்து என் கையில் வந்து இவ்வளோ பணம் இருந்தது சார், நான் லேண்டாக வாங்கலாமா கடையாக வாங்கலாமான்னு யோசித்தேன். சரி, ஒரு ப்ராப்பர்ட்டியாக கடையாக வந்து வாங்கிட்டோம்னா டெய்லி வாடகை கூட்டா மாதம் ஆனால் ஒரு வாடகை வரும், அதனால் நாங்கள் வந்து இப்போ நான் கடையாக வாங்கிட்டேன் போன்ற புது புது இன்னோவேஷன்ஸ். நீங்கள் அது நல்லா ஓடுற கடை உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது போன்ற விஷயங்களெல்லாம். சில பேர் நிறைய பேர் வாங்குவாங்க, ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க, பெரிய பெரிய இடங்கள்லாம் வாங்கி. ஆனால் அது வந்து என்ன, அதை வாங்கி போட்டு அது ரன் ஆகுதாங்கிறது தான் விஷயம். எத்தனையோ பேர் லேண்டு வாங்கினவங்க, லேண்டு வாங்கி ஜெயித்தவங்களும் இருக்காங்க, லேண்டு வாங்கி தோற்றவங்களும் இருக்காங்க. தோற்றவங்கன்னா யாருன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்டு வாங்கியிருப்பாங்க, அது ரொட்டேஷனே ஆகாது, சேலே ஆகாது. ஒரு லே அவுட் போட்டு விற்கிறீங்கன்னா அது சேல் ஆனால் தான் உங்களுக்கு அதில் வியாபாரம். அது எவனுமே வாங்கலைன்னா அப்புறம் எதுக்கு தான் அதை வாங்கிட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம். இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பண வரவை கொடுக்குறார். லேண்டுனால் வரக்கூடிய பணவரவு, ரியல் எஸ்டேட்னால் வரக்கூடிய பணவரவு. ஒரு லே அவுட்டு போட்டு துண்டு துண்டாக போட்டு நீங்கள் விற்கிறீங்க, உங்கள் ஊர் தண்ணீர் பள்ளியில் போய்ட்டு நீங்கள் ஒரு லே அவுட்டு போட்டு அது விற்கிறீங்க, அது ஓடும். அந்த லேண்டை வாங்குறதுக்கு 10 பேர் வருவான், அந்த லேண்டில் எல்லாம் நடக்கும். அடுத்து ராசிநாதன் 1/6 உச்சமடைகிறார். 1/6 உச்சமாகும்போது சுக்கிர பகவான் உச்சமாகும்போது என்ன ஆகும்? ராசிநாதன் உச்சம்ங்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களும் சரியாகும். 6 யாருன்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. அவன் உச்சமாகும்போது என்ன, எதிரிகள் எல்லாம் ஜெயிப்பீங்க. ஒத்த ஆள் 10 பேர் அடிக்கிறான். சார் நான் 10 பேர் அடித்து பெரிய ஆளாக இல்லை, 10 பேர் அடித்து பெரிய ஆளான ஆள் நான் கிடையாது, நான் அடித்த 10 பேருமே பெரிய ஆள் தான். அதுதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். நீங்கள் பெரிய நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் யானை கூட, புலி கூட, சிங்கத்து கூடலாம் சண்டை போடுவீங்க. இனிமேல் இந்த மான் கூட, முயல் கூட சண்டை போடுறதெல்லாம் ஒரு காலம். நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் பெரிய ஆட்கள் தான், பெரிய ஆளை அடித்து பெரிய ஆளாவீங்க. அப்போது ராசிநாதன் உச்சமடைவதால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மிக உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு தீவிர லட்சியத்தோடு செயல்படுவீங்க. இதெல்லாம் நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் செம்மையாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கணும். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா பிராண்டு, உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது, கேரளாவை தவிர. குட்டிச்சாத்தன் சுவாமிக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இங்கே சுவாமிக்கு தினசரி நடக்கக்கூடிய ஹோமங்களில் கலந்து கொண்டு இந்த மாதிரி மாந்திரிகம், வேலை இல்லை, குழந்தை இல்லை, எல்லா கஷ்டத்திலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.